சார், இப்ப திமுக ஆளுநரோட தேநீர் விருந்த முதல்ல புறக்கணிக்கிறதா தகவல் வந்தது. தொடர்ச்சியா கலந்துக்கிட்டாங்க. ஒரு ஒரு அரசா அந்த ஆளுநர் அப்படின்ற பொறுப்புக்கு மரியாதை கொடுத்து கலந்துக்கிடும் அப்படின்ற மாதிரி கலந்துக்கிட்டாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்ப நாணயம் வெளியிடுறது அதுவுமே மத்திய அரசு தான் வெளியிட்டது. இப்ப தமிழ்நாடு அரசு அந்த விழாலையுமே ராஜ்நாத் சிங் கலந்துக்கிறாரு. இந்த விஷயங்களை எல்லாம் வச்சு பொதுவா திமுக பாஜகவோட கொஞ்சம் நெருக்கமா போறாங்க, மத்திய அரசோட நெருக்கமா போறாங்கன்னு ஒரு தகவல் சொல்லப்படுது. ஜெயக்குமாருமே அதை ஒரு குற்றச்சாட்டாக முன் வச்சிருக்காரு. பாருங்க, ராஜ்நாத் சிங் வராரு, ராகுலை ஏன் கூப்பிடல, ராஜ்நாத் சிங் ஏன் கூப்பிடுறாங்க அப்படின்ற மாதிரியான கருத்தை ஜெயக்குமாரும் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க? இல்ல, அதாவது இது ரெண்டு விஷயம் நீங்க சொன்னதுல இருந்து. ஒண்ணு அந்த காயின் விழாக்கு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுற விஷயம். ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறாங்கன்னா மத்திய அரசுடைய அந்த உதவி இல்லாம அந்த காயின் வந்திருக்காது இல்லையா? சோ அவங்க அதுக்கான காரணம் அவங்கதான்றதுக்காக இந்த விழால மத்திய அரசுடைய பிரதிநிதி ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தரை கூப்பிடுறதுன்றது ஓகே. அது அந்த அடிப்படையில தான் அதை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கவர்னரோட விஷயத்துல பாத்தீங்கன்னா கவர்னரோட செயல்பாடுகள் ஒன்றும் பெருசா திமுக கவர்மெண்ட் திருப்திப்படுத்துற மாதிரியே ஒரு இணக்கமாவோ அணுக்கமாவோ இல்ல. ஆக்சுவலா இவர் முந்தானத்து கூட அவங்க அந்த இவர் கவர்னர் என்ன பேசியிருக்காருன்னா, திராவிட இயக்கங்கள் நாட்டை பிளவுபடுத்துற ஒரு விஷயத்துல இறங்குறாங்கன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா. அப்படிலாம் இருக்கும்போது திமுகவோட கூட்டணி கட்சிகள் பகிஷ்கரிக்கும் போது இவங்க இல்லைங்க, அவர் அரசியல் சட்ட அடிப்படையில பதவியில் இருக்காரு, அந்த மரியாதையை காப்பாற்றணுன்றதுனால ஒரு முதலமைச்சர் முறையில அமைச்சர்கள் எல்லாம் போக வேண்டிய கட்டாயம் வந்திருக்குன்னு ஒரு அரசு ரீதியில அந்த அழைப்பை ஏற்று அவங்க போனா கூட அடிப்படையில பாத்தீங்கன்னா ஒரு கட்சி திமுக கட்சி இந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கறன்ற விஷயங்கள்லாம் இன்னைக்கு கூட கண்டன தீர்மானம் போட்டிருக்காங்க. போட்டிருந்தா கூட திமுகவுடைய இந்த இதுவரையும் இருந்த எதிர்ப்பு நிலை இருக்குல்ல, கடுமையான எதிர்ப்பு நிலை, பல்வேறு விஷயங்கள்ல மத்திய அரசையும் கவர்னரையும் எதிர்க்கிற அந்த நிலைப்பாடு இருக்குல்ல, மத்திய அரசோட போக்குல எந்த விதமான மாற்றங்களும் நிகழாத போது, எக்ஸப்ட் கருணாநிதி அவருடைய காயின் மட்டுமே போட்டிருக்கிற ஒரே விஷயம் நடந்திருக்கிற போது, மற்ற நிதி கொடுக்கிற விஷயங்களோ, மெட்ரோ ரயிலுக்கு நிதி கொடுக்கறதோ, இல்ல வேற ஏதோ வர நிவாரணங்கள் கொடுக்கறதோ, தமிழகத்துக்கு எந்த புது திட்டங்களும் போடாத இருக்கிறதோ, ரயில்வேல போட்ட கொடுத்த பன்சியை குறைக்கிற விஷயங்களோ இதெல்லாம் நடந்திருக்கும் போது இதெல்லாமே ஒரு கடுமையாக விமர்சிக்கத்தக்க ஒரு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய திமுக டக்குன்னு உடனே கவர்னர் பங்கன்ல கலந்துக்கிறது அப்படின்ற விஷயம், ஒரு ராஜ்நாத் சிங்கை கூப்பிடுறது போன்ற விஷயங்கள் இருக்குல்ல, அது ஏற்கனவே எடுத்து வந்த அந்த நடவடிக்கைகளுக்கு ஒரு மாறா இருக்கிற மாதிரி ஒரு அதோட ஸ்டாண்ட்ல இருந்து கொஞ்சம் அப்படி ஷிஃப்ட் ஆயிருக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை மக்கள்கிட்ட, நடுநிலை மக்கள்கிட்ட தோற்றுவிக்கும் அப்படி என்பது என் கருத்து. தோற்றுவித்தால் அது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. அதுல தோற்றுவிக்கும் ஆச்சரியப்படக்கூடிய விஷயம் கிடையாதுன்னு அர்த்தம். ஏன்னா உங்க ஸ்டாண்ட் கொஞ்சம் லேசா ஷிஃப்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் கட்சிக்காரங்களுக்கு வருதோ இல்லையோ நடுநிலை மக்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இதனாலேயே அதிமுக சொல்றதுன்றதுனாலேயே நம்ம இதை எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்ல. பாஜகவும் திமுகவும் நெருங்குதுன்றேன்னா திமுக அல்லது திமுக கூட்டணியோட வெற்றிக்கு காரணம்ன்றதே பாஜக எதிர்ப்பு நிலை தான், மோடி எதிர்ப்பு நிலை. மோடி என்ற தனி மனித எதிர்ப்பு இல்ல, ஒரு ஐடியாலஜிக்கல் பேட்டில் போயிட்டு இருக்கு. அந்த ஐடியாலஜிக்கல் பேட்டில்ல திமுகவுக்கும் அதோட கூட்டணி கட்சிகளுக்கும் ஈக்குவலான ஒரு அந்த எண்ண ஓட்டம் கரெக்டா சிங்க் ஆகுது அவங்க அந்த கூட்டணி கட்சிகளுக்குள்ள. அது அந்த கார்டுல அந்த வரிசையில அவங்க கரெக்டா ஒன்றுபட்டு இருக்காங்க அந்த மோடி எதிர்க்கிறதுல, பாஜக எதிர்ப்புல. சோ அந்த பாஜக மோடி எதிர்ப்புல ஒன்றா இருக்கிற அந்த கூட்டணி கட்சிகள் சந்தேகப்படாத வரையும் இந்த மாதிரி அதிமுக பேசுற விஷயங்கள்லாம் பெரிய அளவுக்கு திமுகவுடைய செல்வாக்கை குறைக்க முடியாது. ஆனால் கூட்டணி கட்சிகள் சந்தேகப்படுற மாதிரியான விஷயங்கள் நடந்தாதான் இங்க பிரச்சனை வரும். சோ கூட்டணி கட்சிகள், அதுக்கு குறிப்பா காங்கிரஸ் அண்ட் விடுதலை சிறுத்தைகள் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது விஷயங்கள் நடந்தால் அது திமுக கூட்டணிக்குள்ள ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படுத்துமே தவிர, மற்றபடி கூட்டணி கட்சிகளையும் கலந்து ஆலோசிச்சு இல்ல இனிமே அவர் எடுக்க போற ஸ்டாண்ட் தொடர்ந்து எங்களுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் கடுமையான பிஜேபி லைனா தான் இருக்கும் அப்படின்னு காமிக்கிற மாதிரியான விஷயங்களை அவர் தொடர்ந்து எடுத்தாருன்னா இந்த கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் வராது. அதுல ஏதாவது விட்டு கொடுக்கிற மாதிரி இருந்தால் கூட்டணி கட்சிகள் மத்தியில ஏதாவது முன்னுமுனுப்பு இருந்தாதான் பிரச்சனையை தவிர இந்த அதிமுக சொல்றதெல்லாம் ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது என்பது என்னுடைய கருத்து. ஓகே சார். ஓகே. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.